என் பேர் வந்து சி கார்த்திக்கு. நான் தாம்பரம் சேலையூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருந்துட்டு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து வீட்டில் இல்லாமல் நாங்களும் எல்லாத்தையும் மாற்றி எங்களுக்குன்னு ஒரு வருமானத்துக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஓஎம்ல ஃப்ரீயாகவே நான் ஜாயின் பண்ணேன். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் வந்து நான் ₹5 டெய்லி ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளான் எல்லாமே நானே எல்லாத்தையும் விசாரித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் கேர் பேக் வந்து 360 நான் எனக்கு பிடிச்சி நான் பர்ச்சேஸ் பண்ணி அது மூலிமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ந்து இப்போ என்னோட டவுன்லைனில் 200 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க டேரெக்டாக. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தது என்ன பிளானோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி க்ரௌன் மெம்பரில் போயிட்டு இப்போ பர் டே வந்து ₹1800 நான் ஏர்ன் பண்ணுறேன். ஒரு மாதத்துக்கு எனக்கு ₹50,000 கிட்ட நான் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இந்த மைவி3 மட்டும் எங்கள் லைஃப்பில் வரல அப்படின்னா எங்களை மாதிரி இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு வாய்ப்பு. யாரையும் வாழ்க்கையில் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பி மைவி3 எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் கூட எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஸோ காரணம் உழைப்பு. ஸோ கண்டிப்பாக நான் நிறைய ஏர்ன் பண்ணுவேன். நான் எந்த அளவுக்கு ஓஎம்லேருந்து 2.5 வருஷம் யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவ் பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னோட லைஃப்பு மைவி3 மட்டும்தான். என்ன மாதிரி நிறைய பேரை நான் உருவாக்கி கொண்டு வருவேன். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால சரி வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் எங்கள் ஏரியாலே அதாவது வீல் சேர்லேயே ஒரு 5 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ஸ்டோர் எடுத்து இப்போ ஸ்டோர் மீட்டிங்காக நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் தனியாகவே நான் வந்திருக்கேன். ஸோ வந்து இது பண்ணேன். ஸோ எல்லாத்துக்குமே மைவி3க்கு ரொம்ப தேங்க்ஸு. என்ன மாதிரி எல்லாருமே வளர்ந்து வரணும். யாரையும் மைவி3யை மிஸ் பண்ணக்கூடாது. என்ன மாதிரி மாற்றுத்திறனாளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்க. ஸோ அதாவது எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுடைய இந்த 5 விரல் 5 விரல் 10 விரல் இல்லாமல் அவங்க காலும் இந்த முட்டி வரைக்கும் தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க படுத்துக்கிட்டே கேப்ஸாவை டைப் பண்ணுவாங்க. ஸோ 5 5 10 விரல் இல்லாதவங்க கேப்ஸா டைப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ அவங்க இது பண்ணி அவங்களும் 1800 சீலிங் கூடிய ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மாற்றுத்திறனாளிங்க எல்லாருக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நார்மல் பர்சன்ஸோடைய மாற்றுத்திறனாளிக்கு இது வரைக்கும் அந்த கம்பெனிஸில் எங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கும். ஓகேங்களா? ஸோ மைவி3 மட்டும்தான் சின்னதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணுறோம். மாதம் வீட்டிலேருந்து ஒரு ₹50,000. ஸோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இப்போ என் கூட போட்டி போகிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அதாவது நெகட்டிவாக பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களா இருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் வந்து அது நம்ம எவ்வளோ நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அது நம்ம பயந்து ஓடாமல் நெகட்டிவ் பேசுறத நம்ம வர முடியும். ஸோ அதனால யார் என்ன சொன்னாலும் கெட்டதை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு மைவீத்தில் நான் 2.5 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க பேசுனா பரவாயில்ல. சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுறதெல்லாம் வச்சுட்டு நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன். 1000 பேர் 1000 சொல்லுவான். நிறைய பேர் சொல்றாங்க இந்த வியூட்ஸ்லலாம் 60 லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் 60 லட்சம் பேர் வந்து எல்லாருமே மைவீத்தில் தான் இருக்காங்க. ஸோ பேட்டி எடுக்கும் போது எங்களை 60 லட்சம் பேர் மெம்பர்ஸை எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு யாராவது எடுத்தாங்களா? எடுக்கல. ஸோ இவங்களா இஷ்டத்துக்கு இதில் இல்லாதவங்க ஓஎம்லேருந்து இப்போ சிஎம் வரைக்கும் நான் 2.5 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். அப்போ என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்கணும். ஸோ இந்த கம்பெனி அப்படின்னு. ஸோ எனக்கு நெகட்டிவ் பற்றி பேச எனக்கு கவலையே கிடையாது. ஸோ எனக்கு வந்து என்னோட மைவீடு இருக்குது. என்னை நம்பி என்னோட டவுன்லைனை ஸ்டார்ட் பண்ணுறது டீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சர்வீஸும் பண்ணுவேன், டீச்சிங்கும் பண்ணுவேன். அதான். ஸோ எனக்கு அதாவது இது நான் ரொம்ப நாளாக ஆக்சுவலி நான் 2.5 வருஷமாக ஃபஸ்ட்டு ஒடிசாவில் வந்தேன். அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணேன். ஸோ ஓகே அடுத்தடுத்து போகணும் வரணும் அப்படின்ட்டு எங்கள் டவுன்லைனில் என்னோட அப்ளைனர் எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் எனக்கு ஒரு ஆப்ஷன் அதாவது இப்போ இந்த வீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கவே இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளிக்கு எல்லாம் பண்ணுறாங்க. சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வீல் சேர் கவர்மெண்ட் தரவே இல்லை. நான் மைவீத்தில் 2 மாதம் சம்பளம் வாங்கி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹55,000. ஸோ ஃபஸ்ட்டு நான் மைவீத்தில் சேலரி வாங்கின வண்டி இது மட்டும்தான். ஸோ அதாவது என்னோட ஆசை நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இப்போ எங்கள் ஃபேமிலியில் 5 பேர் இருக்கோம். ஸோ 5 பேருமே என்னோட வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறோம். ஸோ அதான் எனக்கு லைஃபே மைவி3 தான். ஸோ நெகட்டிவ் பற்றி எனக்கு பேசுகிறவங்கள பற்றி எனக்கு தவிர எங்களோட குருஜி இருக்கார், எங்கள் எம்பி சார் இருக்கார், எங்களோட உறுப்பினர்கள் இருக்காங்க, என்னோட டவுன்லைனர்ஸ் சப்ளைனர்ஸு எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் எங்களுக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வரத்துக்கு யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ மைவி3 மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து அடுத்த லெவல் போகணும். ஸோ அட்லீஸ்ட் மாதம்
அதாவது ஒரு 1 லட்ச ரூபாய் இல்ல 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு 4 பேருக்கு ஃபோன் பண்ணணும்.